நீங்கள் மீன் சினை என்பதை குறிப்பிட்டிருந்தால் அதன் சில பயன்கள்: புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் தசை வளர்ச்சிக்கு உதவும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருப்பதால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. மூளை செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவலாம். வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் B12 போன்ற சத்துக்கள் இருப்பதால் எலும்பு மற்றும் நரம்பு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. செலீனியம் போன்ற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கின்றன. கவனிக்க வேண்டியது: மீன் சினையில் கொலஸ்ட்ரால் மற்றும் உப்பு பதப்படுத்தப்பட்ட வகைகளில் அதிகமாக இருக்கலாம். எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது. கர்ப்பிணிகள் நன்றாக சமைத்த மீன் சினையை மட்டுமே சாப்பிட வேண்டும். மீன் சினை வறுவல் எளிய செய்முறை. தேவையான பொருட்கள்: மீன் சினை 250 கிராம், சின்ன வெங்காயம் 10 நறுக்கியது, தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். செய்முறை: மீன் சினையை நன்றாக கழுவி சிறிது மஞ்சள் தூள் சேர்த்த தண்ணீரில் 5 நிமிடம் ஊற வைத்து மீண்டும் கழுவவும். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை, வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்து நன்கு குழையும் வரை சமைக்கவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து கிளறவும். மீன் சினையை மெதுவாக சேர்த்து உடையாமல் கிளறவும். மிதமான தீயில் 8 முதல் 10 நிமிடங்கள் சமைக்கவும். இறுதியாக சிறிது மிளகுத்தூள் தூவி இறக்கவும். சூடான சாதம், ரசம் அல்லது சாம்பாருடன் சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும்.